இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் பல கோடி பேரோட கனவு. அது என்ன தெரியுமா? கோடீஸ்வர ரகசியங்கள். சாதாரண மக்கள் அசாதாரணமான செல்வத்தை எப்படி உருவாக்க முடியும்? ஆமாங்க, இந்த கோடீஸ்வரர் ஆகணும்னா பெரிய பரம்பரையாக இருக்கணும், இல்லாட்டி லாட்ரி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஒரு வேலையில் போய் மாதம் சம்பாதிச்சு அதை சரியாக பயன்படுத்தி அசாதாரண செல்வத்தை உருவாக்கிய ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் நம்ம நாட்டிலேயே இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, என்னென்ன ரகசியங்கள் அவங்களுக்குள்ள இருக்குது? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் ஒரு கோடி கனவு நிச்சயமாக கை கொடுங்கிற நம்பிக்கை வரும். முதல்ல கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய பணமோ பெரிய வாய்ப்போ தேவைன்னு நினைக்கிறோம். அது உண்மை இல்லைங்க. முதலில் தேவை சரியான மனப்பான்மை. நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக மாறணும்னா முதல்ல அதை நீங்கள் நம்பணும். பணம் ஒரு டூல் தான். பணத்தை ஒரு இலக்காக பார்க்காம அது ஒரு கருவி. உங்கள் கனவுகளை அடையிறதுக்காக ஒரு சக்தின்னு பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்கோ, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ, சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறதுக்காகவோ பணம் ஒரு கருவி. உங்களோட பயத்தை நீக்குங்க. பலர் பணம் சம்பாதிக்க பயப்படுறாங்க, இல்லாட்டி நம்மால் முடியாதுன்னு நினச்சிடுறாங்க. ஒரு கோடீஸ்வரன் தோல்விகளை கூட கற்றலாக பார்க்குறான். அவன் ரிஸ்க் எடுக்க தயங்குறது இல்லை. பணக்காரர்கள் எப்போவுமே கற்றுக்கிட்டே இருப்பாங்க. புதிய விஷயங்கள், முதலீட்டு வாய்ப்புகள், பொருளாதாரம் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. நீங்களும் அதை பண்ணணும். இப்போது பணக்கார மனப்பான்மை பற்றி பார்த்தோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு போகலாம். 1 கோடி ரூபாய் சேர்க்கறதுக்கு முதல் படி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துறது. பலர் நினைக்கலாம், மாதம் 20,000 சம்பளம் எப்படி மிச்சப்படுத்துறது? இதில் தான் முதல் ரகசியமே இருக்குது. உங்களோட செலவுகளை நீங்கள் கண்காணிக்கணும். அதாவது உங்களோட செலவுகளை நீங்கள் ட்ராக் பண்ணணும். எங்கே பணம் போகுதுன்னு தெரியாமலேயே பலரோட சம்பளம் காலியாயிடும். ஒரு மாதத்துக்கு உங்கள் செலவுகளை நோட் பண்ணுங்கள். பால் செலவில் இருந்து வெளியே சாப்பிட்ற செலவு வரைக்கும். இதை நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதலாம், இல்லாட்டி மொபைல் ஆப்பில் கூட நீங்கள் அதை போட்டு வச்சுக்கலாம். பட்ஜெட் போடணும். 50-30-20 ரூல். அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் வருமானத்தில் 50% அத்தியாவசிய செலவுகளுக்கு, அதாவது வாடகை, உணவு, இதுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். 30% விருப்பமான செலவுகளுக்கு, அதாவது பொழுதுபோக்கு, ஷாப்பிங். 20% சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்கு. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் விரிவாக பேசியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் அதை அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உதாரணமாக 30,000 ரூபாய் சம்பளம்னா 6,000 ரூபாயை கட்டாயம் நீங்கள் சேமிக்கணும். மிச்சப்படுத்திய பணத்தை நகர்த்தவும். அதாவது சம்பளம் வந்த உடனே உங்கள் சேமிப்புக்கான பணத்தை வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்க. இது ஒரு அத்தியாவசிய செலவு மாதிரி பாருங்கள். சிறு செலவுகளை கட்டுப்படுத்துங்க. தினமும் ஒரு காஃபி இல்லாட்டி ஒரு ஸ்நாக்ஸ்னு சின்ன சின்ன செலவுகள் மாதம் 1000-2000 ரூபாய்க்கு வரும். இதை குறைச்சா கூட கணிசமாக மிச்சப்படுத்தலாம். இந்த செலவை குறைச்சா கூட நீங்கள் கணிசமாக மிச்சப்படுத்தலாம். உதாரணமாக நம்ம நாட்டில் பல குடும்ப தலைவிகள் வீட்டு செலவுகளை கட்டுப்படுத்தி மாத கடைசியில் ஒரு சிறு தொகையை சேமித்து அதை சீட்டில் போட்டோ தங்கமாக வாங்கியோ பல வருஷத்தில் பெருசாக சேர்த்துருக்காங்க. அதுதான் அந்த எவ்ரி ருப்பி கவுண்ட்ஸ் மனப்பான்மை. வெறுமனே பணத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் கோடீஸ்வரனாக உதவாது. அந்த பணத்தை முதலீடு செய்யணும். கோடீஸ்வரர்கள் அனைவரும் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைப்பார்கள். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டின் ரகசியம். நீங்கள் 20 வயசில் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கும் 30 வயசில் ஆரம்பிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. உதாரணமாக மாதம் 5,000 ரூபாய் 20 வயசில் இருந்து முதலீடு நீங்கள் செஞ்சீங்கன்னா 60 வயசில் பல கோடி ரூபாய் கிடைக்கும். ஆனால் 30 வயசுல இருந்து முதலீடு செஞ்சால் அதை அடைய இன்னும் அதிக முதலீடு செய்யணும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டின் சக்தி. மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ மாதம் உங்கள் முதலீட்டை நிறுத்தாதீங்க. இதைத்தான் ருப்பி காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் பல பேர் சிறு சிறு நிலங்களை வாங்கி போட்டு பல வருஷத்தில் பல மடங்கு லாபம் பார்த்துருக்காங்க. இது நீண்ட கால முதலீடு. தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடு. கஷ்டகாலம் வந்தால் கை கொடுக்கும். பங்குச்சந்தை பற்றி தெரியாதவங்க SIP மூலமாகவோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீடு செய்யலாம். நிபுணர்கள் உங்கள் பணத்தை நிர்வகிப்பாங்க. உங்களுக்காக ஒரு அக்கௌண்டன்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்க நேரடியாக நல்ல கம்பெனிகளில் முதலீடு செய்யலாம். உங்ககிட்ட ஒரு தொழிலுக்கு ஐடியா இருந்தால் அதில் முதலீடு பண்ணலாம். முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக ரிசர்ச் பண்ணுங்கள், அல்லது ஒரு நிதி ஆலோசகரிடம் அதை பற்றி பேசுங்க. அடுத்ததான் நம்ம என்ன பற்றி பேச போகிறோன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். அதாவது உங்களோட ஸ்கில்லை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணி நிறைய இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் உருவாக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். புதிய திறன்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். உங்கள் வேலை சார்ந்த புது டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், இல்லாட்டி ஒரு லாங்குவேஜ், இல்லை ஒரு மொழி. உங்கள் தொழிலில் நீங்கள் சிறந்தவராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், இல்லாட்டி பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு மெக்கானிக், கார் மெக்கானிக்கில் இருந்து எலக்ட்ரிக் வண்டி
மெக்கானிக்காக மாறினா அவரோட வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு தையல் கலைஞர் ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கிட்டா புது ஆர்டர்கள் இன்னும் நிறைய வரும். ஃப்ரீலான்சிங், உங்கள் திறமையை வச்சு பகுதி நேரமாக வெப்சைட் டிசைனிங், கண்டென்ட் எழுதுறது, மொழிபெயர்ப்பு செய்யலாம். அமேசானில் பொருட்களை விற்கிறது, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, ஆன்லைன் டியூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நீங்கள் செய்யலாம். உங்களோட ஓய்வு நேரத்தில் சின்னதாக ஒரு வேலை செய்யலாம். ஒரு சிறிய வீடு, கடை வாங்கி வீடு வாடகைக்கு விடலாம். உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா. நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ஐடி இன்ஜினியர் வார இறுதி நாட்களில் வெப்சைட் டிசைன் பண்ணி மாதம் 20,000 ரூபாய் கூடுதல் வருமானம் ஈட்டுறார். அந்த பணத்தை அவர் முதலீடு செய்கிறார். இதுதான் கோடீஸ்வர ரகசியம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திறன் மேம்பாடு அண்ட் பல வருட வழிகள். 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது தனிப்பட்ட முயற்சி மட்டும் இல்லைங்க. சரியான நபர்களுடன் பழகுவது மற்றும் ஒரு வழிகாட்டியை பெறுவது ரொம்ப முக்கியம். பணக்காரர்களுடன் நீங்கள் பழகணும். பணம் அப்படின்னா, பணக்காரர்கள்னா வெறும் பணத்தை வச்சுருக்கிறவங்க இல்லைங்க. நல்ல சிந்தனை, நல்ல தொழில்கள், நல்ல முதலீடுகள் பற்றி தெரிஞ்சவங்க. அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்க நிறைய இருக்குது. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி முடிவெடுக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிங்க. நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ், தொழில் தொடர்பான நிகழ்ச்சிகள், செமினார்களில் கலந்துக்கிறது, புதிய தொடர்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உங்கள் துறையில் இல்லாட்டி நீங்கள் சாதிக்க நினைக்கும் துறையில் ஒரு அனுபவமுள்ள ஒருத்தரை உங்கள் வழிகாட்டியை ஏற்றுக்கோங்க. அவங்களுடைய அனுபவம், தவறுகள், வெற்றிகள் உங்களுக்கு பெரிய பாடமாக இருக்கும். உதாரணமாக, ஒரு சின்ன மளிகை கடைக்காரர் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் ஒருத்தரை தன்னுடைய வழிகாட்டியை ஏற்றுக்கிட்டு எப்படி தொழிலை வளர்க்கணும்னு கற்றுக்கிட்டார். நேரடியாக வழிகாட்டி கிடைக்கலனா வெற்றிகரமான தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்கள் எழுதின புத்தகங்கள், அவர்களோட வீடியோக்களை பாருங்கள். அவங்க தான் உங்கள் மென்டர். அடுத்ததாக தொடர்பு அண்ட் வழிகாட்டுதல். கடைசியாக ஆனால் ரொம்ப முக்கியமான ரகசியம் இதுதாங்க. இதுதான் பலருக்கும் இல்லாத ஒரு குணம், பொறுமை மற்றும் ஒழுக்கம். ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆகவே முடியாதுங்க. நீண்டகால நோக்கம். பணம் சம்பாதிக்கிறது ஒரு மாரத்தான் போட்டி மாதிரி. ஸ்ப்ரிண்ட்டில் ஒரு 5, 10, 20 வருஷம் திட்டம் போடணும். தோல்விகளை கண்டு தளரக்கூடாது. ஒவ்வொரு கோடீஸ்வரனும் பல தோல்விகள் சந்திச்சிருப்பான். ஆனால் அதிலிருந்து கற்றுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து நீங்கள் முதலீடு, பட்ஜெட்டை கடைபிடிக்கிறது உங்களோட லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட செல்ஃப் டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக வளரும். பல சிறு சேமிப்பாளர்கள் தங்கள் வாழ்க்கை முழுக்க மாதம் சிறு சிறு தொகைகளை சேமித்து அதை சரியாக முதலீடு செய்து தங்கள் ஓய்வு காலத்தில் லட்சாதிபதிகளாகவோ கோடீஸ்வரர்களாகவோ மாறியிருக்காங்க. அவங்க பொறுமையாக இருந்தாங்க, ஒழுக்கமாக செயல்பட்டாங்க. சீட்டு போடுறது, தங்க நகை சேமிப்பு திட்டங்கள், இதெல்லாம் ஒழுக்கத்தை பழக்கப்படுத்துகிற முறைகள். இப்போ உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான 5 ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கும். இது வெறும் மந்திரம் இல்லைங்க, இது ஒரு வழிமுறை. முதலாவது சரியான மனப்பான்மை. 2வது பணத்தை மிச்சப்படுத்துறது அண்ட் பட்ஜெட் போடுறது. 3வது முதலீடு செய்வது. 4வது திறன் மேம்பாடு அண்ட் பல வருட வழிகள். 5வது பொறுமையும் ஒழுக்கமும். இந்த ரகசியங்கள் சாதாரண மக்களை அசாதாரண செல்வத்தை உருவாக்க எப்படி உதவி இருக்குன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த பயணத்தை இப்போதே தொடங்கலாம். உங்கள்கிட்ட இருக்க பணத்தை வச்சு எப்படி பணக்காரர் ஆகலாம் என்பதற்கு இந்த 5 விஷயங்கள் ஒரு முழுமையான வழிகாட்டியாக இருக்கும். சின்னதாக ஆரம்பிங்க. நீங்கள் மாதம் 1000 ரூபாய் சேமிக்க முடியுமா? ஓகே. 2000 ரூபாய் முதலீடு செய்ய முடியுமா? பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு திறன் இருக்கா? அதை வச்சு சம்பாதிக்க வழியை கண்டுபிடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தகவல்களை தேடி நீங்கள் இன்னும் பல வீடியோக்களை படிக்கணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கொஷின்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் போடுறேன். தேங்க்யூ.